சங்கீதம் 119 தொடர்ச்சி 137 வாசிப்போம். கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையும் ஆனவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வரவக்கம் என்னை பற்றிக்கிறது. உமது வார்த்தை மிகவும் புறமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன். ஆனாலும் உமது கட்டளையை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்போது நான் பிழைத்திருப்பேன். முழு இதயத்தோடும் கூப்பிட்டேன். கர்த்தாவே, என் ஜபத்தை கேளும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும். அப்போது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விட்டு கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என் உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாக இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும். உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது. உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணம் எல்லாமே என்னை துன்பப்படுத்துகிறார்கள். ஆனாலும் என் நீதியும் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. மிகுந்த கொலை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். போயை பகித்தவளை அருவருக்கிறேன். உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாள் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன். என் ஆத்மா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவளாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தள்ளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதி பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய நெற்றிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. காணாமல் போன ஆட்டை போல் வழி தப்பி போனேன். உமது கற்பனைகளை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். மக்களே, சங்கீதம் 119வது வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். அநேக இடர்பாடுகள் மத்தியில் வாசித்திருக்கிறேன். ஆனாலும் என் தேவன் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் மொத்தம் 176 வசனத்தை வாசிக்க உதவி செய்தார். இதிலே எனக்கும் பல பதட்டம், எனக்கும் தவறுகள் இருக்கிறது. மன்னித்து கொள்ளுங்கள். பட் ஆண்டவர் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்.